ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு பிறகு என்ன நடக்க இருக்கிறது, அடுத்து நீங்கள் என்னென்னலாம் செய்யணும், இது குறித்து எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4ல் சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 1:2 மற்றும் 1:3 என ரேஷியோவில். ஸோ என்ன கம்யூவல் ரேங்க்கில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே கவனத்தோடு இருங்க. டிஎன்பிஎஸ்சி அறித்த முக்கியமான தகவல்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு முன்னர் இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 10th 12th டிகிரி, ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். 500 KBக்குள்ளார மட்டும்தான் நீங்கள் எடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும், இல்லை ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் குரூப் 4 பணி வாய்ப்பை நல்லா படித்தவங்களால் கூட டைம் காப்பாற்ற முடியாது, போயிடும். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 4 உடைய அஃபிஷியலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். ஜென்ரல் 31%, வேக்கன்சிஸ் பார்க்குறப்ப 1458. ஸோ டைப்பிஸ்ட்டை பார்க்குறப்ப 762, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பார்க்குறப்ப 227, ஃபார்கார்ட் வாட்சர் 228, ஃபார்கார்ட் வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 228, வெறும் ஃபார்கார்ட் வாட்சர் 268. அடுத்து பிசி கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். 26% ஜென்ரல் நம்மளுடைய விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்க்குறப்ப 1241 1950 656 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா 193, டைப்பிஸ்ட் 195, ஃபார்கார்ட் வாட்சிங் 29. அடுத்து பிசி முஸ்லீமை நம்ம பார்க்கலாம். 3% இடஒதுக்கீடு. இவங்க ரேங்க் லிஸ்ட் அப்படி பார்க்குறப்ப 164 200 ரேங்க் இல்லாமல் இருக்கணும். ஸோ இவங்களுக்கு டைப்பிஸ்ட்டை பார்க்குறப்ப 86 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை பார்க்குறப்ப 26 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஃபார்கார்ட் வாட்ச் வித் டிரைவிங் லைசன்ஸ் 26 ரேங்க்குள்ளே இருக்கணும். டைப்பிங் மற்றும் வித் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். இல்லாதவங்களுக்கு பார்க்குறப்ப 30 மார்க்கு. ஸோ அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியை பார்க்கலாம். 20% இடஒதுக்கீடு. விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்குறப்ப 1930, இது வெறும் 936 1450 வரைக்கும். டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எல்லாமே நம்ம பார்க்குறப்ப டைப்பிஸ்ட்டுக்கு 495, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 146. நார்மல் ஃபார்கார்ட் வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 147. ஃபார்கார்ட் வாட்சர் அப்படி பார்க்குறப்ப வெறும் இது மட்டும் போகிறப்ப 174. ஓகேங்களா? ஸோ அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரிக்கு பார்க்கலாம். ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சி 1936 1450 வரைக்கும். ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா குறையும் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 146, ஃபார்கார்ட் வாட்சர் பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸோட 147, ஃபார்கார்ட் வாட்சர் 151. ஸோ ஸ்டெனோ கார்டு வித்து வாட்சருக்கு எல்லாத்துக்குமே இந்த கட் ஆஃப் இருந்தாலே போதும். அடுத்து எஸ்சி கம்யூனிட்டி 15%, 703 800 வரைக்கும். டைப்பிஸ்டோடைய ரேங்க் லிஸ்ட் 372, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ரேங்க் லைன் 110, டைப்பிஸ்ட் மற்றும் ஜூனியர் 110. ஸோ ஃபார்கார்ட் வாட்சர் 130. அடுத்து எஸ்டி நம்ம பார்த்துடலாம். ஒரு சதவீத இடஒதுக்கீடு. அதில் 75 பேருக்கு 45 பேராக கூப்பிட போகிறாங்க. ஸோ டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய மார்க் இருக்குது. அதில் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் ஒரு 8 வேக்கன்சிக்குள்ளே இருக்கணும். ஃபார்கார்ட் வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 1 வேக்கன்சிக்குள்ளே இருக்கணும். ஸோ ஃபார்கார்ட் வாட்சர் இவங்க பார்த்திங்கன்னா 8 ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார இருக்கணும். ஸோ டோட்டல் பார்க்குறப்ப நம்ம வேக்கன்சிஸ் 4662 அப்படின்ற மாதிரி வேக்கன்சிஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் உயர்வு குரூப் 4ல் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, குரூப் 4ல் நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா சான்றிதழ் அப்லோட் பண்ணுறது எப்படின்றத டிஎன்பிஎஸ்சி கூடுதலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுடைய சான்றிதழ் எல்லாமே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப பயனுள்ளதாக போகுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு பிறகு என்ன நடக்க இருக்கிறது, அடுத்து நீங்கள் என்னென்னலாம் செய்யணும், இது குறித்து எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4ல் சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 1:2 மற்றும் 1:3 என ரேஷியோவில். ஸோ என்ன கம்யூவல் ரேங்க்கில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே கவனத்தோடு இருங்க. டிஎன்பிஎஸ்சி அறித்த முக்கியமான தகவல்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு முன்னர் இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 10th 12th டிகிரி, ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். 500 KB மட்டும்தான் நீங்கள் எடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும், இல்லை ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் குரூப் 4 பணி வாய்ப்பு நல்லா படித்தவங்களால் கூட டைம் காப்பாற்ற முடியாது, போயிடும். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 4 உடைய அஃபிஷியலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். ஜென்ரல் 31%, வேக்கன்சிஸ் பார்க்குறப்ப 1458. ஸோ டைப்பிஸ்ட்டை பார்க்குறப்ப 762, ஸ்டெனோடைப்பிஸ்ட் பார்க்குறப்ப 227, ஃபார்கார்டு வாட்சர் 228, ஃபார்கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ் 228, வெறும் ஃபார்கார்டு வாட்சர் 268. அடுத்து பிசி கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். 26% ஜென்ரல் நம்மளுடைய விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்க்குறப்ப 1241 1950 656 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோடைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா 193, டைப்பிஸ்ட் 195, ஃபார்கார்டு வாட்சிங் 29. அடுத்து பிசி முஸ்லீமை நம்ம பார்க்கலாம். 3% இடஒதுக்கீடு. இவங்க ரேங்க் லிஸ்ட் அப்படி பார்க்குறப்ப 164 200 ரேங்க் இல்லாமல் இருக்கணும். ஸோ இவங்களுக்கு டைப்பிஸ்ட்டை பார்க்குறப்ப 86 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஸ்டெனோடைப்பிஸ்ட்டை பார்க்குறப்ப 26 ரேங்க்குள்ளே இருக்கணும். ஃபார்கார்டு வாட்ச் வித் டிரைவிங் லைசன்ஸ் 26 ரேங்க்குள்ளே இருக்கணும். டைப்பிங் மற்றும் வித் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் ஓகே தான், இல்லைனாலும் ஓகே தான். இல்லாதவங்களுக்கு பார்க்குறப்ப 30 மார்க்கு. ஸோ அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியை பார்க்கலாம். 20% இடஒதுக்கீடு. விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்க்குறப்ப 1930, இது வெறும் 936 1450 வரைக்கும். டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோடைப்பிஸ்ட் எல்லாமே நம்ம பார்க்குறப்ப டைப்பிஸ்ட்டுக்கு 495, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கு 146. நார்மல் ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா 147. ஃபார்கார்டு வாட்சர் அப்படி பார்க்குறப்ப வெறும் இது மட்டும் போகிறப்ப 174. ஓகேங்களா? ஸோ அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரிக்கு பார்க்கலாம். ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சி 1936 1450 வரைக்கும். ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா குறையும் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோடைப்பிஸ்ட் 146, ஃபார்கார்டு வாட்சர் பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸோட 147, ஃபார்கார்டு வாட்சர் 151. ஸோ ஸ்டெனோகார்டு வித்து வாட்சருக்கு எல்லாத்துக்குமே இந்த கட் ஆஃப் இருந்தாலே போதும். அடுத்து எஸ்சி கம்யூனிட்டி 15%, 703 800 வரைக்கும். டைப்பிஸ்டோடைய ரேங்க் லிஸ்ட் 372, ஸ்டெனோடைப்பிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் 110, டைப்பிஸ்ட் மற்றும் ஜூனியர் 110. ஸோ ஃபார்கார்டு வாட்சர் 130. அடுத்து எஸ்டி நம்ம பார்த்துடலாம். ஒரு சதவீத இடஒதுக்கீடு. அதில் 75 பேருக்கு 45 பேராக கூப்பிட போகிறாங்க. ஸோ டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய மார்க் இருக்குது. அதில் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெனோடைப்பிஸ்ட்டில் ஒரு 8 வேக்கன்சிக்குள்ளே இருக்கணும். ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 1 வேக்கன்சிக்குள்ளே இருக்கணும். ஸோ ஃபார்கார்டு வாட்சர் இவங்க பார்த்திங்கன்னா 8 ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார இருக்கணும். ஸோ டோட்டல் பார்க்குறப்ப நம்ம வேக்கன்சிஸ் 4662 அப்படின்ற மாதிரி வேக்கன்சிஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் உயர்வு குரூப் 4ல் விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ அது மட்டுமே கிடையாது, குரூப் 4ல் நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா சான்றிதழ் அப்லோட் பண்ணுறது எப்படின்றத டிஎன்பிஎஸ்சி கூடுதலாக சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் உங்களுடைய சான்றிதழ் எல்லாமே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப பயனுள்ளதாக போகுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.